ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தி கிராண்ட் வெட்டிங், என்னோட பிரதரோட வெட்டிங் ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட் அண்ட் முகூர்த்தம். இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வெட்டிங்க்கு முன்னாடி நடந்த கொஞ்சம் கலாட்டாஸ், ப்ரீ ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல, எடுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே ரிசப்ஷன் அண்ட் சண்டே வந்துட்டு முகூர்த்தமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி சீர்தட்டு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சீர்தட்டு vlog பயங்கர ஹிட் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் நிறைய மைண்டில் வச்சிருந்தேன் சீர்தட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணணும், அப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு லாஸ்ட் மினிட்ல நான் நினைச்ச மாதிரி கரூர்ல எனக்கு எதுவுமே அவைலபிளா இல்ல. ஓகே, நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பெஸ்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு குவிக் ரேப் வந்துட்டு நான் பண்ணோம். பட் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த லாங் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க வேணும்னா. அன்னைக்கு நைட் வந்துட்டு சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் என்னோட கசன் மட்டுமே சேர்ந்து அதெல்லாமே சூப்பராகவே பண்ணிட்டோம். அவளோட கான்ட்ரிபியூஷன் இதில் அதிகம். அவளோட ஐடியாஸும் நான் சேர்த்து தான் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபேஷியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த கடலை மாவு, தயிர், அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபேஷியல் பண்ணோம். இது ஏதோ பண்ணதுனால தான் கொஞ்சமாச்சும் ஃபேஸ் பிரைட்டாக இருந்துச்சு. அந்த ஹோல் வீக் எங்களுக்கு சரியான தூக்கமே இல்லை. பயங்கர டயர்டாக ஒர்க் மேலே ஒர்க். என் வெட்டிங் அப்போல்லாம் நான் ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். பட் இவனோட வெட்டிங்கில் நான் பயங்கரமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்போ அவன் தானே மாப்பிள்ளை, அதனால் அவர் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தார். மற்ற எல்லா ஒர்க்குமே நாங்கள் தான் பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு சுத்தமாக தூக்கமே இல்லாதனால அட்லீஸ்ட் இந்த ஃபேஷியல் ஆச்சும் கொஞ்சம் பிரைட்னஸ் நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்கும், ரொம்ப டல்லாக ஃபேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். இவ்வளோ பண்ணியும் நான் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். முன்னாடி நாள் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் கொஞ்சம் கூட டைம் இல்லை, அதனால் போக முடியல. ஓகே இருக்கட்டும், நம்ம வந்துட்டு மேக்கப் தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபேஷியல் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் போட்டு விட்டுருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, எல்லாருக்குமே, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட கொடுத்து விட்டு எல்லாத்தையுமே போட வச்சோம். அப்புறமா பசங்கள்லாம் இருக்கிறதுனால ஆதியன் வந்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு டைம் போகிறதே தெரியல. எல்லாரும் அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு அவன் கூட ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்கிறதுனால பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். எங்கள் வீட்டில் நிறைய பசங்க தான், பொண்ணுங்க ரொம்பவே கம்மி தான். நான் ஒரு 3 பேர் 4 பேர் தான் பொண்ணுங்க இருப்போம். மற்ற ஃபுல்லாக பசங்கங்கிறதுனால ஆதியனுக்கு வைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அவரும் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் போட்டு விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே, அதாவது என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி மார்னிங் நாங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு. டெக்கரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஃபுட்டெல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஃபுட் பார்த்தீங்கன்னா செல்வம் கேட்டரிங்ஸில் தான் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. நான் வந்துட்டு என்னோட பையனோட காது குத்துக்கு, மொட்டை அடித்ததுக்கு, அப்புறம் வளகாப்புக்குன்னு எல்லாத்துக்குமே அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவர் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வெட்டிங்னு பிளான் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அவரை தான் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட குக்கிங் எல்லாமே. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி மண்டபத்தோட டெக்கரேஷனும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெக்கரேஷன் ஒரு லாஸ்ட் மினிட் சாய்ஸ் தான். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் புக் பண்ணாங்க. என் பிரதர் கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு டெக்கரேஷன் டீம் பார்த்துருந்தாரு. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்களோட கேன்சலேஷனால் டக்குன்னு இதை வந்துட்டு ஃப்ரெண்டு மூலியமாக புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க சொன்ன டைமோட. மற்றபடி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டெக்கரேஷன் டீமோட பேர் வந்துட்டு RR ஈவெண்ட்ஸ், கரூரில் இருக்குது. அவங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நைட் வந்துட்டு ரிசப்ஷன் அண்ட் மார்னிங் முகூர்த்தம், இது 2த்துக்கும் டெக்கரேஷன் பண்ணாங்க. மாலை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஹாலுமே டெக்கார் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. 2ஓட ஈவெண்ட்டுக்கான ப்ரைஸுமே வந்துட்டு நமக்கு 55,000 வந்துருந்துச்சு. டெக்கரேஷன் மட்டும் மாலைக்கு தனியாக 15 to 20 ஆச்சு. இது ஹையா லோவான்னு தெரில. பட் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு கிடைச்சாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு ரெடியும் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்க்க வந்தாச்சு. 2 பேருமே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எல்லார் கல்யாணத்துலேயும் நடக்கிறது தானே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற டைம் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று டிலே ஆகும், ஒன்று சீக்கிரமாக போயிடுவோம். பட் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் நினச்சது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தோம். டான்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸ் கிளிப்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம். பட் அதெல்லாம் தான் எங்களால் எடுக்க முடியல. மற்றபடி எங்களோட ஃபன் பயங்கர லெவலில் இருந்துச்சு. என் வெட்டிங்லேயுமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். பட் வந்துட்டு அதோட ஹோல் வைபே இந்த டான்ஸால், எங்கள் கேங்கால் தான் வந்துட்டு பயங்கர வைபாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு என் வெட்டிங் அப்போ மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ பிரசனா வெட்டிங் அப்போ தான் எல்லாருமே மீட் பண்ண முடியும். எல்லாருமே இப்போ தான் ஒர்க் போயிருக்காங்க. எல்லாரும் பயங்கர பிஸியாக இருக்காங்க அவங்களோட ஷெட்யூலில். அதனால் எங்களால் அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியறதில்ல. பட் கிடைக்கிற டைமை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணி கலக்கிடும். சூப்பராக ரிசப்ஷனும் என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி பயங்கர டான்ஸ் அண்ட் ஃபோட்டோஸோட நாங்கள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம். ரொம்ப ஈகராக இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி அந்த டேவும் வந்துருச்சு. அவனை கல்யாண கோலத்தில் வேஷ்டி சட்டையோட மாலையோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தான். என்னோட அண்ணனா இதுங்கிற மாதிரி எனக்கே வந்துட்டு ரொம்ப மெஸ்மரைசிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஈஸியான விஷயம். அதை அவன் தனியாகவே ஹேண்டில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே வந்துட்டு ரீயூனைட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணான்.
மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிற என்னோட அண்ணி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். இவங்க 2 பேத்துக்கும் எவ்வளோ விஷஸ் கொடுத்தாலும் பத்தாது, அவ்வளோ விஷஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் ரொம்ப அழகாக மாலை மாற்றி அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் போட்டு எடுக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா நடந்துச்சு, மெட்டி மாட்டுறதுலாம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுது. எல்லா ஈவெண்ட்டும் முடிச்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஆர்த்தி எடுத்தோம். ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமாலாம் நாங்கள் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஒரு ஷார்ட்ஸில் எங்கள் அண்ணியை பற்றி பேசியிருக்கும் போது எல்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். எனக்கு ஹரிதா அண்ணி, அதாவது அக்கா, நாங்கள் அக்கான்னு கூப்பிட்டு நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ எங்களுக்கு 5 இயர்ஸாகவே எனக்கு தெரியும் அக்காவை பற்றி. ஸோ நாங்கள் எல்லாருமே 5 இயர்ஸாக ஒன்றாவே இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுறதுங்கப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்காது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப பாண்டிங்காக நல்லாயிருப்போம்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு மேண்டேட்ரியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் வேறு பாடியிருந்தார் சர்ப்ரைஸாக. அதுவுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஒரு 1 வீக்காகவே அவனை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரே ஷையாக இருக்கும் போல். ஸோ ஒரே ப்ளஷ் ஆகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே வந்துட்டு வெட்டிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் க்யூட்டாக கேக் வெட்டிட்டு 2 பேர் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு திருஷ்டி சுற்றி போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவும் கிளம்புனாங்க. அது ஒரு டிஃபிகல்ட்டான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அண்ணி வந்துட்டு அது சூப்பர் பிரேவாகவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க, நாங்களா சொல்லக்கூடாது, நீங்க வந்து பாருங்க. இதுதானே நான் எதை விட்டுட்டு போறேன்னா இல்லையா, ஹெல்மெட் மஸ்ட். இதை உனக்கு சீதனமா கொடுக்குறேன். போடாம யாருமே போகவும் விடாதீங்க, நீங்களும் போகாதீங்க. போங்க, ஜஸ்ட் இந்த கோயில் வரைக்கும் போங்க. அதை தாண்டி எக்காரணம் போகாது, எனக்காக போகாது. சரியா? அதனால என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சைலண்ட் ஆனோன்னு சொல்லு. சரியா? அண்ணியோட வீட்டில் சம் இயர்ஸ்க்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடான ஆக்சிடென்ட் ஹெல்மெட் போடாமல் போனதால் நடந்தது. அதனால தான் இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான நேரத்தில் அவர் கொடுத்தது வந்துட்டு எங்கள் எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அத்தை தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். பர்டிகுலராக அம்மாவுக்கு இன்னும் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்களும் இன்னொரு வீட்டிலேருந்து வந்தவங்க தானே. அதோட ஹர்ட்டிங், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மிக்ஸ்ட் எமோஷனாக இருந்துச்சு. அண்ட் ஹரிதா அண்ணி அவங்க வீட்டில் ஒரே பொண்ணு. அப்போ இன்னும் எவ்வளோ எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. பட் அதை வந்துட்டு அவங்க ரொம்ப பிரேவாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணாங்க. பாய் சொல்லு. அத்தை மாமா தேனியில் தான் இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. இவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறாங்க. அதனால் எப்போ வேணும்னாலும் அவங்களால வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அது கூட எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஸ்வீட். நானே சொல்லக்கூடாது, பட் வந்துட்டு நாங்கள் ஹாப்பியாக எங்கள் அண்ணியை வச்சுப்போங்கிற நம்பிக்கையில் அவங்க எல்லாமே கிளம்புனாங்க. அண்ணியுமே வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்களாம் பயங்கர டயர்டாக இருந்தோம். பட் பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை. இன்னும் வைப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு லூட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கினார் ஒருத்தர் சாங்கை போட்டு அவனை நடுவில் வச்சு ஆட வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹோல் வைப்பாக வந்துட்டு இந்த வெட்டிங்கை முடிச்சோம். இதோட முடியல. பொண்ணு வீட்டு சைடு ரிசப்ஷன் இந்த வீக்கெண்ட் தேனியில் இருந்துச்சு. ஸோ அதனால அது வரைக்குமே எல்லாருமே நாங்கள் இருந்தோம். அதனால ரொம்ப நல்லா போச்சு அந்த ஹோல் வீக்குமே. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த வெட்டிங்கில் ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா அது என்னோட பிரதருக்கு தான். என்னதான் நாங்கள் எல்லாம் க்ளோஸ்னாலும் எங்கள் பெரியவங்கலாம் கொஞ்சம் வெடப்பு தான். எல்லார் வீட்லேயும் அப்படி தானே. பெரியவங்களை வந்துட்டு கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணி ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு சென்ட் ஆஃப் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அது என் பிரதர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தான். எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போனான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலி நாங்கள் நினச்ச மாதிரியே என்னோட பிரதரோட வெட்டிங் சூப்பர் ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு தேனி பற்றின ரிசப்ஷன் அண்ட் மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ நம்ம 10K வேறு ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 5Kக்கு மேலே பயங்கர ஸ்பீடாக போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 100Kக்கு சூப்பராக செலிப்ரேட் பண்ணி போடலாம். ஓகே, உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.